ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் என்னோட மைண்டு வேலை செய்யலை. அதே மாதிரியான ஒரு மோசமான அப்படி பதற வைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஒரு 17 வயசு 4 பசங்க 19 வயசான வட மாநிலத்து இளைஞனை கத்தியை வச்சு மண்டையிலையும் ஒட்டம்லையும் அங்கே வெட்டுற வீடியோ வெளியானுச்சு. கடவுளே, அதை பார்த்து எனக்கு நிம்மதியே இல்லை. ஒரு பிழைக்க வந்த பையனை படாத பாடு. ஒன்றுமே இல்லை. 14 வயசு அந்த 15 வயசு 17 வயசு பசங்களுக்கும் அந்த 17 வயசு பையனுக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. ஜஸ்ட் அந்த பையன் ரீல்ஸ் எடுக்க தடையாக இருந்திருக்கான். கத்தி வச்சு அப்படி மிரட்டும் போது எழுத்து கேட்டோன்னே கோவத்தில் அரங்கேறின ஒரு விஷயம் கஞ்சா. 17 வயசு பையன் கையில் ஏன் கஞ்சா? இந்த விஷயத்தில் எனக்கு 2 விஷயம் மட்டும்தான் என் மனசில் பட்டுச்சு. என்னைக்கு ஆசிரியர்கள் தன்னுடைய கம்பை கீழே வச்சாங்களோ அன்னைக்கு மாணவர்கள் கையில் கத்தி எடுத்துட்டாங்க. 2வது, தண்டனைகள் குறையும் போது குற்றங்கள் அதிகமாகுது. இந்த 2த்தை சரி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையுமே குறையும் நினைக்கிறேன். நம்ம சரக்கு மது ஒழிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு கொடுமையான விஷயம், கொடூரமான விஷயம் நம்ம நாட்டுக்குள்ள அரங்கேறிட்டு இருக்கு, கஞ்சா. இதையும் ஒழிச்சா பாதி பிரச்சனை ஒழிஞ்சிடும். சிறுவர்கள் 17 வயசு பையனை சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் சிறார் ஜெயிலில் போட்டு புல்லு பிடுங்க வைப்பாங்க. நல்லா சாப்பாடு போட்டு திருத்துறங்கிற பேரில் ஏதோ பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் திருத்த முடியாது.